ஹல்லேலூயா. குட் மார்னிங். விடிஞ்சிருச்சுங்க. ஆண்டவராக இயேசுவை துதிக்கலாம், ஆராதிக்கலாம், அவருடைய வார்த்தைகளை தியானிக்கலாம், அவருடைய சந்நிதியிலே நம்முடைய இருதயங்களை ஊற்றிவிடலாம். செபிக்கலாமா? பரிசுத்தமுள்ள பிதாவே, நன்றி ராஜா. ஒவ்வொரு நாளும் ஏதோ ஒரு புதிய பாடு, புதிய பிரச்சனை, புதிய சிக்கல்கள் இன்று தினமும் நாங்கள் எதிர்கொள்கிறோம் ஐயா. ஆனால் நீர் எங்களோடு இருந்தால், நாங்கள் உம்மிடத்தில் விண்ணப்பித்தால் அவைகளிலிருந்து நாங்கள் மீள முடியும் என்ற நம்பிக்கையோடு உம்முடைய சந்நிதியில் கூடியிருக்கிறோம். சகாயம் செய்ய வேண்டும் என்று கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே, ஆமென். தேவனுக்கு ஸ்தோத்திரம். சந்தோஷத்தோடு கூட தூக்கமிட்டு எழுந்திருக்கீங்களா? அல்லது வழக்கம் போல அநேக நாட்களில் நடக்கிறது போல கடந்த ராத்திரியில் அனுபவித்த சிரமங்களையும் வேதனைகளையும் நிந்தைகளையும் நினைத்து கொண்டு அதே எண்ணத்தோடு கூட மறுபடியும் விடிஞ்சதுக்கு அப்புறம் இன்னும் அதே பிரச்சனைகளோடு கூடவே தொடருகிறீர்களா? கவனிங்க, ஆண்டவராக இயேசு நம்மோடு இருக்கிறார். அவரிடத்திலே நாம் எல்லாவற்றையும் முறையிட முடியும். தாவீதின் வாழ்க்கையில் அநேக சிரமங்களை எதிர்கொண்டான். ஆனால் ஆண்டவரிடத்தில் விண்ணப்பித்தான். 142 சங்கீதத்தில் மேல் விலாசத்தில் எழுதியிருக்கும், தாவீது கெபியில் இருக்கும்போது விண்ணப்பம் பண்ணின சங்கீதம். கெபியிலே அவன் ஒளிந்திருந்த போது என்னங்க, கட்டி போடப்பட்ட மாதிரி அல்லது ஹவுஸ் அரெஸ்ட் மாதிரி மனிதர்களுக்கு பயந்து, சூழ்நிலைகளுக்கு பயந்து மறைத்து கொண்டிருந்த நேரத்தில், இந்த பயக்கலக்கத்தின் நடுவிலே அதற்குள்ளிருந்து செய்த விண்ணப்பமும் எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன். நான் கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு விண்ணப்பம் பண்ணுகிறேன், கூப்பிடுகின்றேன். எப்போது நீங்க சத்தமிட்டு ஜெபித்த பழக்கம் இருக்கிறதா? தனிமையில் ஒரு தனிமையான இடத்திற்கு போய் அல்லது உங்க அறை கதவை பூட்டிக் கொண்டு உங்கள் இருதயத்தை திறந்து யார் ஏதாவது நினைச்சுக்குவாங்களோ என்னமோ என்ன, நாம அந்த எண்ணத்தில் இருக்கும்போது நம்முடைய இருதயத்தை தேவனுக்கு முன்னால திறக்க முடியாது. நம்முடைய இருதயத்துக்கு கதவு நம்ம வாய்தானே. நம்முடைய இருதயத்தை திறந்து வாயினால் எல்லாவற்றையும் சத்தமாய் அறிக்கையிடுகிற போது நமக்கு நிச்சயம் ஒரு விடுதலை கிடைக்கும். ஏனென்றால் நாம் ஜெபத்திற்கு தேவன் பதில் தருவார். அந்த ஜெபத்தினுடைய சத்தத்தை கேட்கிற சாத்தான் நம்ம துரத்தாமலே ஓடி போயிடுவான். கவனிங்க, கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கூப்பிடுகிறேன், கர்த்தரை நோக்கி சத்தமிட்டு கெஞ்சுகிறேன். தேவரிடத்துல போய் கெஞ்சி ஜெபிப்பதை கத்துக்கணும். மனுஷர்கிட்ட எதுக்காக கெஞ்சணும்? தேவையில்லாம எல்லாத்தையும் சொல்லி கால கையை பிடிச்சுக்கிட்டு எதுக்கு கெஞ்சணும்? மனுஷங்க கிட்ட கேட்காதுங்க, தேவனிடத்துல கெஞ்சுங்கள். கேட்டுட்டு அமைதியா இருங்க. மனுஷங்க கிட்ட கேட்டா கொடுத்தா கொடுக்குறாங்க, கொடுக்கலன்னா கொடுக்கலன்னு சொல்ல போறாங்க, அவ்வளவுதான். நீ தரலன்னா எனக்கு தேவன் தருவார், உன்னால் இல்லைன்னா இன்னொருத்தர் மூலமாக தேவன் எனக்கு தருவார் என்கிற விசுவாசம் இருக்கும் என்றால் மனிதர்களை பின்பற்றி கெஞ்சிக் கொண்டிருக்காதபடி தேவனுடைய சந்நிதியில் அவரிடத்திலே கேளுங்கள். அவருக்கு முன்பாக என் சஞ்சலத்தை ஊற்றுகிறேன். சஞ்சலத்தை ஊற்றுகிறேன், அதாவது எனக்கு பெரிய அத்தாரிட்டி அப்படிங்கிற மாதிரி கேட்கணும் அப்படின்னு கூட சிலர் சொல்லுவாங்க. எதிர்கொள்கிற கஷ்டங்களுக்கு, சிரமங்களுக்கு, வியாதிகளுக்கு அநேக நேரங்களிலே உன்னுடைய கீழ்ப்படியாமை, உன்னுடைய அறியாமை, உன்னுடைய அகங்காரம், உன் அவிசுவாசம் தானே காரணம். அந்த தப்ப அறிக்கையிடாம ஏனோ தானோன்னு போய் ஆண்டவர்கிட்ட கேட்கறதுல என்ன பிரயோஜனம் இருக்கு? எனவே ஆண்டவரிடத்திலே நாம் போகும்போது நம்மை நாமே தாழ்த்தி கொள்ள வேண்டும். ஏதோ தேவன் தான் நமக்கு கஷ்டங்களை அனுப்பி வைத்திருக்கிறார் என்பது போல அல்லாமல், என்னுடைய அஞ்ஞானத்தினால் தான் இந்த கஷ்டம் வந்திருக்கிறது என்று எனக்கு உதவி செய்யுங்க ஆண்டவர் என்று தாழ்த்தி ஜெபிக்க கற்றுக்கொண்டார். நறுங்குண்ட இருதயத்தை ஒரு காலம் தேவன் அசட்டை செய்ய மாட்டார். அவருக்கு முன்பாக, ஆண்டவருக்கு முன்பாக என் நெருக்கத்தை அறிக்கையிடுகிறேன். எனக்கு வருகின்ற நெருக்கத்தின் பாடுகளை அவருக்கு முன்பாக நான் அறிக்கையிடுகிறேன். உங்களுக்கு பாடு இருக்கான்னு கேட்டா எல்லாரும் ஆமான்னு சொல்லுவீங்க. ஆனா உங்கள் பாடுகளை யாரிடத்துல சொல்றீங்க? அரசாங்கத்தாரால தீர்க்க முடியும். சிலர் அரசாங்கத்தின் பக்கம் போறாங்க, கவனிக்கிறாங்க, பணக்காரங்களை நோக்கி பார்க்கறாங்க, அதிகாரிகளை பார்க்கறாங்க, வைத்தியர்கள் கிட்ட போறாங்க, லாயர்களை எதிர்பார்க்கிறாங்க. இன்னும் சிலர் பாஸ்டர் நோக்கி காத்திருக்காங்க, எங்களுக்காக ஜெபிப்பாங்களோ என்னவோன்னு.
அதெல்லாம் அக்கறையில் நீயே டைரக்டா இயேசுவிடத்துல கேட்கலாம். நீ அவரிடத்துல விண்ணப்பம் பண்ணு. மனிதனுக்கும் தேவனுக்கும் இடையே மத்தியஸ்தர் ஒருவர் தான், அவர்தான் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. உனக்கு என்ன பாடுகள் இருந்தாலும் நீ அவரிடத்துல சொல்லலாம். இந்த உலகத்திலே அளவுக்கு அதிகமான பாடுகளுக்கு ஆளானவர்களில் தாவீதும் ஒருவன் என்றால், யோபு இன்னும் எத்தனையோ விதத்திலே பாடு அனுபவித்தவன். அந்த யோபு என்ன சொல்றான்னு பார்க்கலாம். 5வது யோபுவின் சரித்திரம் 5ஆம் அதிகாரம் 19வது வசனம். 18 கூட வாசிக்கலாம். கவனிங்க. அவர் காயப்படுத்தி காயம் கட்டுகிறார், அவர் அடிக்கிறார், அவருடைய கை ஆற்றுகிறது. எனக்கு காயங்களை அவருடைய கையை ஏற்படுத்தினாலும் அவருடைய கையே என்னை ஆற்றுகிறது. பாடுகளை அனுமதிக்கிற ஆண்டவரே பாடுகளிலிருந்து விடுவிக்கிறார். 6 இக்கட்டுகளுக்கு உன்னை நீங்களாக்குவார், 7ஆவதிலும் பொல்லாப்பு உம்மை தொடாது. ரொம்ப பாடுகள் அப்படிம்பாங்க. என்னென்ன பாடுகள் இருக்குங்க உங்களுக்கு? ஏதாவது நீங்க அதை பத்தி யோசிச்சிருக்கீங்களா? பாடு என்பது ஒரு வார்த்தையா இருந்தாலும் எத்தனை பாடுகள் அதுக்குள்ள அடங்கியிருக்கு. 6 இக்கட்டுகளிலிருந்தும். மறுபடியும் நான் சொல்லி உங்க பாடுகள் எல்லாம் ஞாபகப்படுத்த மாதிரி இருக்குதா, அல்லது உங்க பாடுகள் எல்லாம் நீங்க ஆண்டவருடைய சந்நிதியில அவை எல்லாவற்றுக்கும் எனக்கு விடுதலை உண்டு என்று ஜெபித்து அதில் ஜெயத்தை பெற்றுக்கொள்வதற்கு பிரயோஜனம் உள்ளதா இருக்கா? நீங்க அதை எப்படி நினைக்கிறீங்க? 6 இக்கட்டுகள். அதோட யோபு சொல்றான் பாருங்க 20வது வசனத்துல, பஞ்ச காலத்துல, பஞ்சம் என்ற பாடு, பொருளாதார பாடு, போதியும் போதாத வருமானம், ஃபீஸ கட்ட முடியாம, பில்ஸ் கட்ட முடியாம, இஎம்ஐகளை கட்ட முடியாம, இப்படி இன்னைக்கு எத்தனை பேர் பொருளாதார ரீதியான பாடுகளுக்குள்ளாக இருக்கிறாங்க. கிரெடிட் கார்ட்ஸை யூஸ் பண்ணிட்டு அதை திருப்பி கட்ட முடியாம அவமானங்களுக்கு இலக்காகிறாங்க. பஞ்ச காலத்துல இப்ப கூட இந்த உலகத்துல அநேக இடங்கள்ல பஞ்சம் இருக்கு. பணத்துக்கு மதிப்பே இல்லாத சூழல் உருவாகிட்டு இருக்கு. இப்படிப்பட்ட சூழ்நிலையில இந்த தேசம் அந்த தேசத்துக்கு உதவி செய்யணும்னு என்னென்னமோ செஞ்சுக்கிட்டு இருக்காங்களே தவிர, உன் பொருளாதார அடிப்படைகள் எல்லாவற்றையும் தீர்க்கக்கூடியவர், தம்முடைய ஆகாரத்தால் உன்னை ஆசீர்வதிக்க கூடியவர். இன்னொரு விதமான பாடு மரணம். எப்ப யாரு மரிப்பாங்க, செத்து போவாங்க, திடீர்னு பூச்சியெல்லாம் இருந்து போற மாதிரி இருந்து போறாங்களே. இன்னைக்கு ஹார்ட் அட்டாக்ஸ் எங்க பார்த்தாலும் இதைத்தான் கேட்கிறோம். ஆக்சிடென்ட்ஸ் நாளுக்கு நாள் அதிகரிச்சுக்கிட்டே இருக்கு. புது புது வியாதி எல்லாம் வந்து ஐசியூல ஜாயின் ஆகிறவங்களை பத்தியெல்லாம் கேள்விப்படுறோம். வர்ற வியாதிக்கு காரணமே என்னன்னு தெரியாத ஒரு சூழ்நிலையில நோய்க்கு ஆளாகி மரண பயத்தால பீடிக்கப்பட்டிருக்கிறவங்கள பார்க்கிறோம். நம்முடைய ஆண்டவர் மரண பயத்திலிருந்து, நல்ல கவனிங்க, மரணத்துக்கு ஏதுவான மரணத்திற்கு அதிகாரியானவனை மரணத்தின் மூலமா ஜெயித்தவர். ஆண்டவர் சொல்லுவார், என்னிடத்தில் விசுவாசமாயிருக்கிறவன் மரித்தாலும் பிழைப்பான் என்று. இன்னொன்று யுத்த பயம். உண்மைதானே, நாட்கள்ல யுத்தங்கள் எங்க பார்த்தாலும் அதிகரித்துக் கொண்டே இருக்குது. என்னாகுமோ என்று அறியாத ஒரு சூழலுக்குள்ள இந்த உலகம் நடுங்கிக் கொண்டிருக்கிறது. தேசத்துக்கு விரோதமாய் தேசங்கள் யுத்தங்கள் நடக்கிறது. இதோ அங்கெங்கேயோ யுத்தம் நடக்குது. இஸ்ரேல் பாலஸ்டைன் பாருங்க, யுத்தம் நடக்குது. உலகம் பூரா அதனால பாதிக்கப்படுது. அதன் அடிப்படையில் எத்தனையோ விதமான பாடுகளுக்கு ஆளாகிறோம். இதெல்லாம் கேள்விப்படுறோம் இல்லையா? அந்த நாட்கள்ல உலகமே ஒரு சின்னதான மாதிரி. இன்னைக்கு எங்க எது நடந்தாலும் அதனுடைய பின்விளைவுகள் இந்த உலகத்தின் மனிதர்கள் எல்லோருமே அனுபவித்தாக வேண்டுகிற நிலைமைக்கு தள்ளப்பட்டிருக்கிறோம். ஆனால் பிரளயமே வந்தாலும் நம்மை காப்பாற்றுகிற ஆண்டவர் நமக்கு இருக்கின்றார். யுத்தம் கர்த்தருடையது என்ற வாக்குத்தத்தம் நமக்கு உண்டு. அடுத்தது பட்டயம். பட்டயத்திலிருந்து, பட்டயம் என்றால் யுத்தத்தில் பயன்படுத்துறது அப்படின்னு நினைச்சுக்கிட்டு இருந்த ஒரு காலத்தில். ஆனா இப்போ சக மனிதன் ஏதாவது ஒரு சர்ஜரி இல்லாம மீண்டு வெளியே வர்றது ஒரு பெரிய விஷயமா இருக்கு. ஆபரேஷன்ஸ், டான்சில்ஸ் ஆபரேஷன், சைனஸ் ஆபரேஷன், பேக் போன் சர்ஜரிஸ், ஹார்ட் சர்ஜரிஸ், நீ டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன். எத்தனை விதமான வியாதிகள் பாருங்களேன், எத்தனை விதமான ஆப்ரேஷன். அங்கே தேட்டருக்குள்ளே போகும்போது அங்கே கத்திகளை உபயோகப்படுத்துவாங்க, தெரியும் இல்லை? எத்தனையோ விதமான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ், ஆப்ரேஷன் இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ். அப்படி கத்தி அறுக்கணும்னா அதுக்கு லட்சக்கணக்கான பில்ஸ் கட்ட வேண்டியிருக்க.
அதுக்கப்புறம் அதனுடைய பின்விளைவுகள், அந்த வேதனைகள், அதெல்லாத்தையும் அனுபவிக்க வேண்டியது வேற இருக்கு. ஆண்டவர் மீது விசுவாசம் வைக்கும்போது கவனிங்க, பட்டயத்தின் வெட்டுக்கு, அனாவசியமான சர்ஜரிஸிலிருந்து விலக்கி காப்பார். உன் காயங்களை ஆற்றுவார் அவர். டாக்டர் காயம் செய்வார், வேற வழி இல்லை. ஆனால் அதை ஆற்றுகிற காரியம் ஆண்டவர் தான் செய்வார். He heals. The doctor treats, God heals. The doctor cuts, but it is the God that heals. அவரிடத்திலே விண்ணப்பம் பண்ணு. அவர் உனக்கு எத்தனை பாடுகளை அனுமதித்தாலும் அவற்றிலிருந்து விடுவிப்பார். இவர்கள் எல்லாவற்றிலும் இருந்து உன்னை விலக்கி மீட்பார். அது மாத்திரமல்ல, நாவின் சவுக்குக்கும் இது ஒரு புதுவிதமான பாடு. கத்தி தேவையில்லை, அருவாள் தேவையில்லை, கடப்பார தேவையில்லை. ஆனால் இதெல்லாத்தையும் காட்டிலும் வாயின் வார்த்தைகளால வேதனைப்படுத்துறாங்க பாருங்க மனிதர்கள். நிந்தைகளை சுமத்தி, குற்றங்களை சுமத்தி, விமர்சனம் செய்து, நித்திரை செய்ய விடாமல் என்று மனிதர்களை பாடுபடுத்துகிற காரியம் இருக்கிறது அல்லவா? நிந்தையை தாங்கிக்கலாம், ஆனா பொய் குற்றச்சாட்டுகளை தாங்கிறது ரொம்ப கஷ்டம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், நாவின் சவுக்குக்கும் அதன் வலியிலிருந்து நான் உனக்கு விடுதலை தருவேன். இன்னொரு வசனம் சொல்லுது, என் கரங்களால் உன்னை மூடி, வாயின் வார்த்தைகளால் உண்டாகிற வலியிலிருந்து உன்னை காப்பேன் என்று சொல்லுகிறார். எனக்கு எல்லாமே நல்லா இருக்கு, ஆனா அந்த வாயின் வார்த்தைகளால் தான் என்னால தாங்கவே முடியலன்னு சொல்றீங்களா? ஆண்டவர் இடத்துல விண்ணப்பம் பண்ணுங்க. நம்முடைய நிந்தைகள் எல்லாம் அவர் சுமந்து விட்டார். நிந்தைகளால் அவருடைய இருதயம் கிழிக்கப்பட்ட நிலைமை காணானது. நிந்திக்கப்பட்ட போது, பொய்க்குற்றம் சுமத்தப்பட்ட போது அந்த வேதனை எப்படிப்பட்டது என்பது அவரை அறிந்திருக்கிறதுனாலே அவர் நம்மை ஆதரிப்பார், உன்னை கட்டாயம் விடுவிப்பார். பாழாக்குதல் வரும்போதும் பயப்படாமல் இருப்பீர். எப்பேற்பட்ட பாழாக்குதல் வந்தாலும், ஆக்சிடென்ட்ஸ், இயற்கை பேரிடர்கள், இன்னும் என்னென்ன வந்தாலும் பாருங்க, இந்த வீக்கு முழுவதும் பெரும் காற்று, புயல், திடீர்னு அங்க இங்கன்னு வருது. எத்தனையோ பேர் இந்த தண்ணீரினாலே ரொம்ப கஷ்டத்துக்கு ஆளாகிறாங்க. வெள்ளத்தினாலே, பெருமழையினாலே கஷ்டப்படுகிறவர்கள், இயற்கை சீற்றங்களுக்கு ஆளாகிறவர்கள். இந்த இயற்கை பேரிடர்கள் என்று மனிதனை வேதனைக்குட்படுத்துகிற சமயங்களிலும் கூட நான் உன்னோடே கூட இருப்பேன், உன் பாடுகளிலிருந்து உன்னை விடுவிப்பேன். எவ்வளவு அற்புதமான தேவன் நம்முடையவர். உன் பாடுகளெல்லாம் அவரிடத்திலே முறையிடு. உன் எல்லா பாடுகளையும் விண்ணப்பம் பண்ணு. 6 இக்கட்டுகள் வந்தாலும், 7 பொல்லாப்புகள் வந்தாலும், அவைகளெல்லாம் எந்த தீங்கும் உன்னை அணுகாதபடிக்கு. 7வது பாடுன்னு சொன்னா மரணம். That is ultimate. யாராவது நமக்கு ஒரு பெரிய தீங்கு செய்யறாங்க அப்படின்னா அது நம்மளை கொல்றது தான். அதை யாரால் என்ன செய்ய முடியும்? அப்படிப்பட்ட மரணம் வந்தாலும் உனக்கு எதுவும் ஆகாதபடி நான் பார்க்கிறேன். உன் மரணத்தை மதுரமாக மாற்றுகிறேன். நீ இங்கே மரித்தால் என்னிடத்திலே கண்ணை திறக்கும்படி நான் செய்கிறேன். என்னிடத்தில் விசுவாசமாயிரு என்றுதான் ஆண்டவர் சொல்கிறார். கவனிங்க, எதற்குமே இந்த உலகத்தில் வியாதிகளுக்கோ, பொருளாதார பிரச்சனைகளுக்கோ, அல்லது குடும்ப பிரச்சனைகளுக்கோ, நிந்தைகளுக்கோ, அவமானங்களுக்கோ, தட்பவெப்ப சூழ்நிலைகளுக்கோ, பஞ்சத்திற்கோ, பட்டினிக்கோ, கஷ்டங்களுக்கோ, யுத்தங்களுக்கோ, பட்டயத்துக்கோ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இவைகள் எல்லாமே சர்வ சாதாரணம். ஆனால் ஒவ்வொரு நாள் காலையிலும் ஆண்டவரிடத்தில் உன் பாடுகளை நீ பகிர்ந்து கொள்ள வேண்டும். நம் பாடுகள் எல்லாவற்றிலும் இருந்தும் விடுவிக்கிற ஆண்டவர் இருக்கிறார். சிரமங்கள் எல்லாவற்றிலும் இருந்தும் தப்பி வைக்கிற ஆண்டவர் இருக்கிறார். வியாதிகள் எல்லாவற்றிலும் இருந்தும் சொஸ்தமாக்குகிற ஆண்டவர் இருக்கிறார். உன் சங்கடங்கள் எல்லாவற்றையும் அகற்றுகிற ஆண்டவராய் இயேசு இருக்கிறார். எழுந்தவுடனே, இயேசுவே, இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கிறதே, இதனால் என்னென்ன சிரமங்கள் வருகிறதோ, என்னென்ன பாடுகள் வருகிறதோ, என்ன பிரச்சனை வருமோ, எப்படி நான் அதை எதிர்கொள்ள வேண்டுமே எனக்கு தெரியாத ஆண்டவரே, என்ன தப்புவீங்க என்று நீ விண்ணப்பம் பண்ணுவா என்றால் அவர் தம்முடைய தழும்புள்ள கரங்களுக்குள்ளாக உன்னை பத்திரப்படுத்துவார். ஜெபிக்கலாமா? பரிசுத்தமும் அன்பும் நிறைந்த பிதாவே, இந்த உலகத்திலே எங்கு பார்த்தாலும் போராட்டங்கள், சிரமங்கள், வேதனைகள், துக்கங்கள், பயம், கலக்கம் என்று நாங்கள் பார்க்கிறோமே. ஒரு நாள் காலையில் உம்முடைய பாதப்படியில் எங்கள் பாடுகளை சொல்லிக் கொள்வதற்கு, எங்கள் இருதயத்தை ஊற்றுகிறதற்கு சத்தமிட்டு உம்மிடத்திலே விண்ணப்பம் பண்ணி ஆண்டவர் உம்மிடத்திலிருந்து பதிலை பெற்று உமக்குள் சந்தோஷப்பட்டு ஆர்ப்பரிக்க எங்களுக்கு சகாயம் அருள வேண்டும் என்றும், ஜீவாதிபதியாய் நீர் இருப்பதினாலே, எங்கள் இரட்சகராய் நீர் இருப்பதினாலே, எல்லா கேடுகளையும் அகற்றக்கூடிய
வல்லமையுள்ள சர்வ வல்லவராய் நீர் இருப்பதினால் உமக்கு நன்றி சொல்லுகிறோம், துதிக்கிறோம். உம்மை எங்கள் சொந்த இரட்சகராக ஆண்டவர் ஏற்றுக்கொண்டு உம்மோடு நடக்கும்போது நாங்கள் பத்திரமாய் பாதுகாவலாய் இருப்போம் என்று நம்பிக்கையோடும் இடத்திலே எங்களை அர்ப்பணிக்கிறோம். ஏற்றுக்கொள்ளுங்க ராஜா. எங்கள் விண்ணப்பங்களுக்கு செவிசாய்த்து யார் யார் எங்கெங்கிருந்து இந்த வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிறார்களோ, இன்னும் யாரெல்லாம் பாடுகளை அனுபவித்துக் கொண்டிருக்கின்றார்களோ, இந்த வேளையில் அவர்களை தரிசிக்க வேண்டும் என்றும் கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டிக் கொள்கிறோம் பிதாவே. ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் அந்யோன்ய ஐக்கியமும் சந்தோஷமும் சமாதானமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலங்களிலும் தங்கித் தரித்திருப்பதாக. ஆமென். தேவனிடத்தில் விண்ணப்பம் பண்ணுங்கள். உங்களுக்காக நாங்களும் விண்ணப்பிக்கிறோம். அதோடு மட்டுமல்ல, நாங்கள் ஜெபிப்பது மாத்திரமல்ல, நீங்களும் தொடர்ந்து ஜெபிக்க வேண்டும். நீங்களும் நாங்களும் சேர்ந்து விண்ணப்பம் பண்ணும் போது நம் ஜெபத்திற்கு ஆண்டவர் செவிசாய்த்து அற்புதமான பதிலை நமக்கு அருளிச் செய்வார். 8939801234 என்ற நம்பருக்கு உங்கள் ஜெப தேவைகளையும் பாரங்களையும் ஒரு டெக்ஸ்ட் அல்லது வாய்ஸ் மெசேஜ் மூலமாக வாட்ஸ்அப்பில் அனுப்பி தெரிவியுங்கள். டாக்டர் ஜெயபால் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து, ஷேர் செய்து, லைக் செய்து, பெயர் மற்றும் விவரங்களை டைப் செய்யுங்கள். தேவனுக்கு சித்தமான நாளை சந்திக்கலாம். அதுவரைக்கும் தேவனுடைய மகா கிருபை உங்களுக்கு துணையாயிருப்பதாக.